வணக்கம். நான் கவிதா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதல்ல வந்து மருமக வந்து கல்யாணம் ஆகி வந்து மாமியார் வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்படி வரப்ப அவங்களுக்கு வந்து அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்க புதுசா இருப்பாங்க. அந்த வீடும் புதுசா இருக்கும். அந்த உறவினர்கள் எல்லாமே புதுசா இருப்பாங்க. அந்த மருமக வந்து அங்க செட் ஆவறதுக்கு, அந்த வீட்டோட மருமகள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். புரியுதுங்களா? எல்லா பழக்கவழக்கங்களும் சீக்கிரமா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் நீங்க குடுக்கணும். இல்லன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க தனியா வச்சுறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அந்த மருமக வந்து அடிக்கடிக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. இல்ல அடிக்கடி ஹஸ்பண்ட் கூட வெளியில போகணும்னு நினைப்பாங்க. இல்ல வீட்லயே இருந்தாலும் ஹஸ்பண்ட் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து புது வீடு இல்லையா? அவர் வீட்டுக்காரர் மட்டும் தான் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பழக்கமா இருக்கும். அவர் நம்பி தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அத நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வந்து அதிகமா வச்சுக்காதீங்க. அதாவது வந்து மருமக வந்து "நீ வந்து என் பொண்ணு மாதிரி" அப்படின்னு சொல்றது. அதேமாரி மருமக வந்து "நீங்க வந்து என்னோட அம்மா மாதிரி" அப்படின்னு சொல்றது. அப்படியே பொண்ணு மாதிரி நினச்சிட்டிங்கன்னா, அப்புறம் அதெல்லாம் நீங்க பொண்ணு மாரி நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதேமாரி அவங்க அம்மா மாதிரி நினச்சிட்டாங்கன்னா, அம்மா மாதிரி உங்களால இருக்கவும் முடியாது. அதனால இந்த எதிர்பார்ப்புகள் தேவை கிடையாது. நீங்க மருமக தான், அவங்க மாமி. இதுதான் உங்களோட ரூல்ஸு. சரிங்களா? இத தாண்டி நீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள் தான் அதிகமா வரும். இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அப்ப நீங்க நினைப்பீங்க, இப்போ ஒரு சிலவங்க நினைப்பாங்க, நான் வந்து என் பையன் எனக்கு என்ன செய்ற மாரி என் மருமகளும் எனக்கு வந்து செய்யணும். எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா, உங்க பையன் உங்களுக்கு செய்றான்னா, அது வேற விஷயம். அவங்க செஞ்சு தான் ஆகணும். மருமகளும் வந்து செய்யணும் அப்படின்னா, அது வந்து சில பேர் செய்ய மாட்டாங்க. அது தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனை தான் கொண்டு போய் முடியும். அதனால அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி கணவன், மனைவி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பிரச்சனை அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க போய் அதில மூக்கு நுழைக்காதீங்க. என்ன விஷயம் பேசுறீங்க? ஏன் சண்டை போடுறீங்க? எதனால சண்டை போடுறீங்க? என் புள்ள ஏன் சண்டை போடுறா? என் பொண்ண ஏன் சண்டை போடுற? அப்படிலாம் போயிட்டு நீங்க தலையிடாதீங்க. அவங்க பிரச்சனைய அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. அவங்களே வந்து உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க போய் பேசுங்க, தலையிடுங்க. அது தப்பு கிடையாது. ஆனா நீங்களா போய் மூக்கு நுழைக்காதீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அது. அதனால நீங்க ஒதுங்கியே இருந்துடுங்க. உங்க வீட்ல சண்டை போட்டுக்கிட்டா கூட நீங்க பேசாம நீங்க உங்க வேலைய பாருங்க. அவங்களே வந்து சொன்னா மட்டும் போய் நீங்க ஏதாவது உங்க ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. இப்ப இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா, அது ஹஸ்பண்ட் தான். அவர் வந்து மனைவியும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அம்மாவையும் நல்லா தெரிஞ்சிருக்கும். 2 பேரையும் தெரிஞ்சவர் ஒரு மனுஷனா அது அவர் தான். அதனால அவர் தான் இது 2 பேருமே வச்சு பேலன்ஸ் பண்ணணும். அவர் எனக்கு தெரியாது நீங்க எப்படியோ போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து விலகி போயிட்டாருன்னா, இது வந்து பெரிய பிரச்சனையா ஆயிடும். இது வந்து தேவையில்லாத பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அதனால அவர் தலையிட்டா மட்டும் தான் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும். 2 பேருக்கும் நல்லா தெரிஞ்சவர் அவர் தான். அதனால அவர் தான் 2 பேருக்குள்ள பேலன்ஸ் பண்ணி கரெக்ட்டா குடும்பத்தில சண்டையெல்லாம் மெயின்டெயின் பண்றது அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இதுல. அதே மாதிரி சுயநலம். சுயநலம் வந்து எல்லாருக்குள்ளவும் ஒரு சுயநலம் இருக்கத்தாங்க செய்யும். யாரா இருந்தாலும் சரி, எனக்கு சுயநலமே கிடையாது. நான் பொதுநலவாதி அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ளவும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் அவங்க சுயநலம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நம்ம அப்பா, அம்மாவுக்கும் ஒரு சுயநலம் இருக்கும். நமக்கும் ஒரு சுயநலம் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சுயநலம் இருக்கத்தானே செய்யும். அது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, மாமனார், மாமியார், நாத்தனார் இவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க எல்லாரும் முன்னாடி வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க மரியாதை குடுத்து தான் பேசணும். நீங்க ஹஸ்பண்ட் வந்து வாடா, போடா அப்படின்னு நீங்க கொஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களோட ரூம்ல வச்சுக்கோங்க. பட் நீங்க வந்து மத்தவங்க முன்னாடி பேசும்போது நீங்க வந்து உங்க வீட்டுக்காரருக்கு குடுக்க வேண்டிய மரியாதைய நீங்க குடுத்து தான் பேசியாகணும். இல்ல இது பெண் உரிமை, இது பெண் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, மத்தவங்க முன்னாடி நீங்க வந்து உங்க வீட்டுக்காரர நீங்க மதிக்கல அப்படின்னா, மத்தவங்க யாருமே அவர மதிக்க மாட்டாங்க. அவர் வந்து அந்த வீட்ல டம்மி பீஸா ஆயிடுவாரு. அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா, அது உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. மத்தவங்க முன்னாடி நீங்க அவர வந்து மதிக்கணும். அவருக்கு வந்து நீங்க ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அப்பதான் மத்தவங்க அவருக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க, மதிப்பாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கணவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி இவங்க தான் குடும்பமா இருந்திருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரே குடும்பம் இருக்கிறதுனால, இவங்க மேல ரொம்ப பாசமா, ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க. ஒரே வீட்ல வளர்த்தனால அப்படிதான் இருப்பாங்க. இதுதான் இயல்பு. எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தான் இது. இப்ப அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவரோட மனைவிய அவர் நேசிக்க தான் வேணும். அவர நம்பி தான் அவங்க வராங்க. அவங்களுக்கு தேவையானத அவர் பண்ணி தான் ஆகணும். அவங்க மேல அன்பா தான் அவர் இருக்கணும். அத தாண்டி "நீ ஏன் அவன் மேல அன்பா இருக்க? நீ வர வர எங்ககிட்ட பேச மாட்டேன்ற" அப்படின்னு நினைக்கிறாங்க கூட கூட பொறந்தவங்களும், அப்பா, அம்மாவும். அதனால தான் அங்க பிரச்சனையே வருது. அவன நம்பி வந்திருக்காங்க. அவங்க பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு புரியறது கிடையாது. இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பொதுவா, "உனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து தான் நீ ஆள் மாறிட்ட. நீ பேச மாட்டேங்கிற.
நீ முன்னாடி மாதிரிலாம் இப்போ இல்லை, எங்ககிட்ட பேச மாட்டேன்ற, எங்கள் மேலே அன்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சொல்லுவாங்க. அது தப்பாகுது. கல்யாணம் பண்ணால் அவர் மனைவியும் தான் நேசிக்கணும், அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருமே தான் நேசிக்கணும். அதனால் நம்பி வந்த பொண்ணு இல்லையா அவங்க ஒய்ஃபு, அதனால் அவங்களையும் தான் பார்க்கணும். அது பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அது உங்கள் ரூல்ஸ் கிடையாது. அவர் எல்லாருமே தான் பார்த்து ஆகணும், அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மருமகளும் சரி, கல்யாணம் பண்ணின்னு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே போய் வந்து நம்ம வந்து போனவுடனே நம்ம சிஸ்டம்லாம் மாற்றணும், நம்ம இங்கே இருக்கிறவங்களாம் மாற்றணும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்க எப்படி இருக்காங்களோ அது அவங்களோட இஷ்டம், அவங்க இருந்துட்டு போகட்டும். அதெல்லாம் நம்ம மாற்றணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம யாருமே நம்ம மாற்றணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம முடிஞ்சால் நம்ம மாறணும். மாற முடியல நம்ம நம்ம பாட்டுன்னு இருந்துட்டு போகலாம். ஆனால் அடுத்தவங்க போய் நம்ம மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போ மாமியாருக்கு வந்து என்ன வயசு, 45 வயசு, ஒரு 50 வயசு, 55 வயசு, இந்த வயசு தான் இருக்கும். அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் 20 வருஷம் இருக்கும் இல்லையா? இப்போ இவங்க இத்தனை வருஷமாக ஒரு லைஃப் ஸ்டைலில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ரொட்டீனாக அவங்க ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அது தப்பாக சரியா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இதுதான் இந்த குடும்பத்தில் பண்ணணும், இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வேறு மாதிரி நம்ம இருந்திருப்போம். நம்ம என்ன நினைப்போம், நம்ம பண்ணுறது தான் நம்ம பண்ணணும் நம்ம நினைப்போம். இங்கே இதனால தான் அங்கே பிரச்சனையாக வர்றது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நமக்கு அது செட் ஆகாது. இதனால தான் பிரச்சனைகள்லாம் வீடுங்களாம் வர்றதுக்கு காரணமே. அதே மாதிரி இப்போ மாமியாருங்கெல்லாம் வந்த ஜெனரேஷன் வேறு, நம்ம கல்யாணம் பண்ண வந்த ஜெனரேஷன் வேறு, நம்ம குழந்தைங்க கல்யாணம் பண்ண வர ஜெனரேஷன் வேறு. மாறிக்கிட்டே தான் இருக்கும். அன்றைக்கி இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. சூழ்நிலைகள் மாறிட்டே தான் இருக்கும். நான் வந்தப்போ, நான் இந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வந்தப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் மாமியார் என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி நீ வந்து சந்தோஷமாக இருக்கிற, நீ வந்து இப்போ இன்றைக்கி இவ்வளோ வசதியாக அனுபவிக்கிற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சூழ்நிலை மாறுது இல்லையா? ஜெனரேஷன் மாறுது. ஜெனரேஷன் மாறும்போது சூழ்நிலைகளே மாற தான் செய்யும். பொருளாதார சூழ்நிலைகளே மாற தான் செய்யும். இப்போ இன்றைக்கி இருக்க பொருளாதார சூழ்நிலையை விட நாளைக்கு நம்மளோட பசங்க கல்யாணம் பண்ண போகும்போது இன்னமும் மாறலாம். சரிங்களா? அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம கேட்கவே கூடாது. அதே மாதிரி மாமியார்களும் சரி, மருமகள் வந்து புதுசாக வர்றாங்க, வேறு ஒரு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வாழ வர்றாங்க அப்படின்ற மைண்டில் வச்சு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணி வைக்கிறீங்க. பண்ணி வச்சுட்டு அவங்கள பிரச்சனை மேலே பிரச்சனை, அவங்க சண்டை மேலே சண்டை, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள திட்டுங்க, அவங்கள பேசுங்க. நீ ஏன் தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி உங்கள் அப்பா அப்படி, உங்கள் அம்மா அப்படி, உங்கள் குடும்பம் அப்படி அப்படின்லாம் நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்காதீங்க. இதனால் வந்து குடும்பத்தில் பெரிய பிரச்சனை தான் வரும். அதனால் நீங்கள் உங்கள் பிரச்சனை என்னவோ அதை மட்டும் பேசுங்க. அதை தாண்டி வேறு எதுவும் பேசிக்காதீங்க. அதே மாதிரி ஒரு சிலவங்கள்லாம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி மருமகளெல்லாம் வந்து வாழவே விட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வர மருமகளை தயவு செஞ்சு வாழ விடுங்க. அப்போ தான் உங்களோட ஃப்யூச்சரில் உங்களுக்கு முடியாமல் காலத்தில் அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வயசான காலத்தில் உங்களுக்குன்னு ஏதாவது நீங்கள் சேர்த்து வச்சு தான் ஆகணும். நீங்கள் வந்து சம்பாரிச்சது கல்யாணம் பண்ணுறது, வீட்டுக்கு செலவு அப்படின்னு நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஏதாவது கொஞ்சம் சேவிங்ஸு ஏதாவது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில். நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பையன் பார்த்துக்குவான், பொண்ணு பார்த்துக்குவாங்க, பேர பையன் பார்த்துக்குவான் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த காலத்தில் யாரும் பார்ப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. பார்க்கணும் நம்ம ரூல்ஸும் நம்ம போட முடியாது. சரிங்களா? காலம் மாற மாற சூழ்நிலைகள் நம்மளுக்கு மாறிட்டே தான் வரும். அதனால் உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் தான் பார்த்துக்கணும். கொஞ்சமாக சேவிங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் அதை செலவு பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு எடுத்து செலவு பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிடுங்க. அதை சேர்த்து வச்சுருந்து அப்படியே வச்சுருந்து அப்புறம் கடைசியில் சாக்க போகிற நேரத்தில் எடுத்து யாருக்கோ கொடுத்துட்டு, பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ இல்லை பேர பையனுக்கோ யாருக்கோ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட கையேந்தி நீங்கள் நிற்காதீங்க. அதனால் உங்களுக்குன்னு சேவிங்ஸு ஏதாவது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட ஃப்யூச்சருக்கு. அப்போ தான் உங்களை மதிக்கவும் செய்வாங்க, உங்களை நல்லா பார்க்கவும் செய்வாங்க. யாரையும் நம்பி நீங்கள் இருந்துடாதீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்களா பார்க்கலையா, இல்லை சாப்பாடு போடுறாங்களா கவனிக்கிறாங்களான்னு எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க சொத்து மட்டும் நமக்கு வந்துடணும், அவங்க வீடு வந்துடணும், சொத்து வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்தை, உங்கள் பசங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த சொத்து உங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஒருத்தரை ஏமாற்றி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கூட பிறந்தவங்களையும் சரி, இல்லைனா அப்பா அம்மாவும் சரி ஏமாற்றி நம்ம சொத்தெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு நிலைக்கவே நிலைக்காது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்போவுமே. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமாகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.